வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த ஒரு சின்ன கதை. ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது ஒரு கோவில் திருவிழாவுல நடக்கிற ஒரு அப்பா மகன் கதை மாதிரி தான் தெரியுது. ஆமா. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? மனுஷனோட ஆசை, பாதுகாப்பு உணர்வு, நாம நிஜமா எதுக்கு மதிப்பு தரோம்னு. அதேதான். இந்த கதையோட ஒவ்வொரு லேயரையும் மெதுவா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை நாம தேட போறோம். நிச்சயமா. இதுல வர்ற ஒவ்வொரு சின்ன நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. தந்தை மகன் உறவுல ஆரம்பிச்சு பேராசை, இழப்புன்னு நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் இது தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். கதை ஒரு பரபரப்பான கோவில் திருவிழாவுல தொடங்குது. பயங்கரமான கூட்டம். ம் அந்த நெரிசல்ல ஒரு அப்பா தன்னோட 5 வயசு பையனோட கையை பிடிச்சுக்கிட்டு போறாரு. ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. அந்த பையன் அப்பாவோட பிடியிலிருந்து தன் கைய உதறிட்டு. ஆமா, எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா தோணுச்சு. இது ஒரு சாதாரண குழந்தைத்தனமான செயலா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இதுதான் இதுதான் இந்த கதையோட முதல் ஆணிவேர்னே சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை செய்யற காரியம் மாதிரி தான் தெரியும். ஆனா மூலக்கதையில இது ஒரு முக்கியமான குறியீடா சொல்றாங்க. குறியீடாவா? ஆமா, அடைப்புக்குறைக்குள்ள ஒரு வரி வரும். நாம் இறைவனை பிடிப்பதை விட இறைவன் நம்மை பிடித்துக்கொள்ள விட்டுவிடுவது நல்லது அப்படின்னு. ஓ, இந்த ஒரு சின்ன செயல் நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாமளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கும், அது ஒரு பெரிய சக்திக்கு விட்டு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. அது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நமக்கு எப்போதுமே கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஒரு கார் ஓட்டும்போது கூட க்ரூஸ் கண்ட்ரோல்ல போறதை விட நாமளே ஓட்டும்போது தான் ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அந்த பையனோட மனநிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஏ ஒரு எண்ணம். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். இங்க வித்தியாசம் எங்க வருதுன்னா, அந்த பிடியோட பலத்துல தான். சரி. ஒரு 5 வயசு பையனோட பிடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? அவன் கவனம் கொஞ்சம் சிதறனா போதும், இல்லனா கால் தடுக்கி விழுந்தா கூட. பிடி நழுவிடும். ஆமா. ஆனா அப்பாவோட பிடி அப்படி இல்ல. அது வலிமையானது, ரொம்ப பாதுகாப்பானது. பையன் தடுமாறினாலும் அப்பா அவனை விழாம பிடிச்சுக்குவாரு. இதுதான் நம்பிக்கைக்கும் சரணடைதலுக்கும் உள்ள உருவகம். அப்போ அந்த பையன் கைய உதறினது ஒரு சுதந்திர உணர்ச்சி. ஆனா அது ஒரு தற்காலிகமான ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வு கொடுக்குது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் மனித இயல்பு. நம்ம சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறோம். ஆனா எந்த சுதந்திரம் நமக்கு நல்லது, எது ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்காங்கிறது தான் கேள்வி. சரி, அந்த முதல் காட்சிக்கு அப்புறம் கதை திருவிழாவோட மத்த விஷயங்களுக்குள்ள போகுது. அந்த பையன் அங்க இருக்கிற விளையாட்டு பொருட்களை பார்க்கறான். கவனச்சிதறல்கள். ஆமா, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு விலை உயர்ந்த பொம்மைகளை கேட்கறான். அப்பா கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. அதனால அவர் கொஞ்சம் மலிவான பொருட்களை காட்டுறார். இதுல கோபமான பையன் அப்பா கிட்ட இருந்து விலகி ஓட ஆரம்பிக்கிறான். ஆமா. இந்த விளையாட்டு பொருட்கள் தான் இந்த உலகத்துல நாம துரத்துற தற்காலிக சந்தோஷங்களும் பொருளாசைகளும். அந்த மாயைன்னு சொல்றீங்களே, அதுவா? கரெக்ட். மூலக்கதையில சொல்ற பேராசை, இன்ப மயக்கம் மாதிரியான மாயைகள் இதுதான். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஆசையை ஏன் மாயை, அதாவது இலூஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ம் அந்த பையன் அந்த விலை உயர்ந்த பொம்மை கிடைச்சா உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் கிடைச்சிரும்னு முழுசா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் மாய. ஆமா, நிஜத்துல அது ஒரு கொஞ்ச நேர சந்தோஷம்தான். அதேதான். நாமளும் அப்படிதானே. ஒரு புது போன், ஒரு பெரிய பதவி கிடைச்சா நம்ம வாழ்க்கை முழுமையாயிடும்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடைச்ச கொஞ்ச நாள்ல அந்த உணர்வு காணாம போயிடுது. அப்போ அந்த பொருளே மாய இல்ல, நாம அந்த பொருள் மேல வைக்கிற நிரந்தர சந்தோஷங்கிற எதிர்பார்ப்பு தான் உண்மையான மாய. மிகச்சரியா சொன்னீங்க. இங்க அப்பாவோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. அவர் பையனோட ஆசைய மொத்தமா நிராகரிக்கல, பொம்மையமா நான் சொல்லல. ம் ஆனா தன்னோட சக்திக்குட்பட்ட மலிவான ஒன்ன காட்டுறார். இது ஒரு விதத்துல யதார்த்தத்தை அந்த பையனுக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கே. ஆமா, நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. அப்பா இங்க ஒரு வழிகாட்டியோட வேலைய செய்றார். அவர் யதார்த்தத்தை உணர்த்த பாக்குறார். உனக்கு இது போதும், இதுதான் இப்போதைக்கு சாத்தியம்னு காட்டுறார். ஆனா அந்த பையனால அதை ஏத்துக்க முடியல. முடியல. ஏன்னா ஆசையோட வேகத்துல இருக்கான். ஆசை கண்ண மறைக்கும்போது யதார்த்தம் கோபத்தை தான் கொடுக்கும். அந்த பையனோட கோபமும் அங்கிருந்து அவன் ஓடுறதும் இந்த ஆசைகள் எப்படி நம்மளோட பாதுகாப்பு வளையத்துல இருந்து, அதாவது அப்பா கிட்ட இருந்து பிரிக்குதுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். ஆனா இந்த ஆசை, இந்த லட்சியம் இருந்தா தானே வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். எல்லா ஆசையுமே தப்புன்னு இந்த கதை சொல்லுதா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கதை எல்லா ஆசையும் தப்புன்னு சொல்லல. ஆனா எந்த ஆசைக்காக நாம நம்மளோட அடித்தளத்தையே இழக்க துணிறோம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. ஓ, சரி சரி.
அந்த பையனுக்கு அந்த பொம்மை அப்பாவை விட முக்கியமா தெரிய ஆரம்பிச்ச புள்ளிதான் பிரச்சனை. நம்ம லட்சியங்களை துரத்தும்போது நம்ம ஆரோக்கியத்தை, குடும்ப உறவுகளை, மன நிம்மதியை இழக்க தயாரா இருந்தா அப்போ அந்த லட்சியமே ஒரு மாயதான். கதை அந்த வித்தியாசத்தை தான் நமக்கு காட்டுது. சரி, கோபத்துல ஓடுன அந்த பையன் கூட்டத்துல தொலைஞ்சு போயிடுறான். அப்பா பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சதும் அழ ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த அதே திருவிழா கூட்டம், அதே சத்தம், அதே வெளிச்சம் இப்ப அவனுக்கு பயத்தை கொடுக்குது. எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடுது. இதுதான் கதையோட திருப்புமுனை. அப்பாங்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு பிரிஞ்ச உடனேயே துயரம் அவனை சூழ்ந்துடுது. ஆமா, அது வரைக்கும் அவனை சுத்தி இருந்த உலகம் எவ்வளவு வேடிக்கையா பாதுகாப்பா தெரிஞ்சுது. ஆனா அந்த ஆதாரமான பிணைப்பு அருந்த உடனே அதே உலகம் அச்சுறுத்தலா மாறுது. நம்ம வாழ்க்கையிலயும் இது நடக்கும். எப்படி? நம்மளோட உண்மையான அடித்தளத்தை விட்டு நாம விலகி போகும்போது இதே நிலைமை தான். அந்த அடித்தளம் நம்ம மன அமைதியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். இல்ல, அன்பான உறவுகளா இருக்கலாம். கரெக்ட். நாம சின்ன சின்ன ஆசைகளை துரத்திக்கிட்டு அதையெல்லாம் விட்டு விலகி போகும்போது ஒரு கட்டத்துல நாம தொலைஞ்சு போன மாதிரி உணருவோம். அந்த தனிமை உணர்வு, அந்த பாதுகாப்பின்மை தான் அவனை அழ வைக்குது இல்லையா? அது வரைக்கும் முக்கியமா தெரிஞ்ச விளையாட்டு பொருட்கள்லாம் இப்ப அவனுக்கு ஒரு பொருட்டாவே இல்ல. உண்மைதான். ஏன்னா அந்த பயம் அவனை உலுக்கிருது. பாதுகாப்பா இல்லாதப்போ வர்ற வலி தற்காலிக ஆசைகள் கொடுக்கற இன்பத்தை விட பல மடங்கு அதிகம்னு அவன் அந்த நொடியில உணர்றான். இது ஒரு முக்கியமான பாடம். நாம எதையெல்லாம் பெருசா நினைச்சு துரத்துறோமோ அது எதுவுமே நம்மளோட உண்மையான பாதுகாப்புக்கும் மன நிம்மதிக்கும் ஈடாகாது. இங்கதான் கதை இன்னும் ஒருபடி மேல போய் நம்மள ஆச்சரியப்படுத்துது. ஆமா, அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய சமாதானப்படுத்த சுத்தி இருக்கிறவங்க அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுது கேட்டானே அதே விலை உயர்ந்த பொம்மைகளை வாங்கி கொடுக்கறாங்க. ஆமா. இப்போ அவன் கேட்டது கிடைச்சிருச்சு. அவன் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. அந்த பையன் அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு அப்பாட்ட போகணும்னு மட்டும்தான் சொல்லி அழறான். அதேதான். இதுதான் கதையோட உச்சகட்ட தருணம். இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. நாம ஏதாவது ஒண்ணு வேணும்னு தீவிரமா ஆசைப்படும்போது அது கிடைச்சிட்டா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு நினைப்போம். ஆனா உண்மையான இழப்பையும் பயத்தையும் சந்திக்கும்போது அந்த மேலோட்டமான ஆசைகள், அதாவது அந்த விளையாட்டு பொருட்கள் சுத்தமா அர்த்தமில்லாம போயிடுது. அதாவது அவனோட தேவை மொத்தமா மாறிடுச்சு. முன்ன அவனோட தேவை அந்த பொருளா இருந்துச்சு, இப்போ அவனோட தேவை பாதுகாப்பா இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அவனோட முன்னுரிமை, பிரையாரிட்டியே முழுசா மாறிடுச்சு. பாதுகாப்பு, அன்பு, உறவு, அதாவது அப்பா, இது மட்டும்தான் அவனுக்கு முக்கியமா தெரியுது. அப்பதான் அவனுக்கு புரியுது. ஆமா, அந்த பொம்மைகள் அவனுக்கு கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா அப்பாவோட இருப்பு தான் அவனுக்கு உண்மையான பாதுகாப்பையும் நிம்மதியையும் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். நாம ஒன்ன இழந்த பிறகுதான் அதோட உண்மையான மதிப்பை உணர்றோம்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. சரி, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கான செய்தி என்ன? மூலக்கதையிலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆம், நம் மனமும் அப்படித்தான் அப்படின்னு. ஆமா, கதை நேரடியாவே நம்ம கிட்ட பேசுது. அந்த பையனோட மனநிலை தான் நம்ம மனநிலைன்னு சொல்லுது. நாமளும் அப்படித்தானா? ஆமா, நாமளும் பேராசை, இன்பமயக்கம் மாதிரி மாயைகள்ல சிக்கி பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறோம்னு கதை சொல்லுது. அந்த விளையாட்டு பொருட்களை போல நாமும் வாழ்க்கையில பணம், புகழ், அதிகாரம்னு பல விஷயங்களை துரத்துறோம். அதை அடையிறதுக்காக நம்மளோட உண்மையான அடித்தளத்தை நம்ம மறந்துடுறோம். கரெக்ட். அந்த அடித்தளம் நீங்க சொல்றது எதை? மூலக்கதையிலேயே அதுக்கான பதில் இருக்கு. பொருளாதாரம், ஆரோக்கியம், நிம்மதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுங்க தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அப்பா. ஓ, அப்படியா? ஆமா, நாம ஆரோக்கியமா இருக்கும் வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியாது. குடும்பத்தோட நிம்மதியா இருக்கும்போது அந்த அமைதியோட மதிப்பு புரியாது. கையில போதுமான பொருளாதாரம் இருக்கும் வரைக்கும் அதோட முக்கியத்துவத்தை நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்குவோம். அதேதான். ஆனா பேராசைங்கிற அந்த விலை உயர்ந்த விளையாட்டு பொருளை பார்த்த உடனே இந்த அடித்தளத்தை மறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். ஆமா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல நம்ம ஆரோக்கியத்தை பணைய வைக்கிறோம், உறவுகளை புறக்கணிக்கிறோம், மன நிம்மதியை இழக்கிறோம். அந்த பையன் கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி. நாமளும் வாழ்க்கையோட சிக்கல்கள்ல தொலைஞ்சு போறோம். கடைசியில பொருளாதாரம், ஆரோக்கியம், நிம்மதின்னு எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் அதோட அருமையை புரிஞ்சுக்கிறோம். அந்த பையன் தான் அப்பாவை தேடி அழுத மாதிரி எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் நாமளும் நம்மளோட உண்மையான ஆதாரமான அமைதியையும் நலத்தையும் தேட ஆரம்பிக்கிறோம். அந்த பையன் அப்பாட்ட போங்கணும்னு அழுதது மாதிரி நாமும் எனக்கு நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும்னு தேட ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்த கதையோட மையச் செய்தி. இழப்பு தான் மதிப்பை உணர்த்துது. ஆனா அந்த நிலைமைக்கு போற வரைக்கும் நாம காத்திருக்கணுமாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஆமா இல்லையா?
அந்த தந்தையோட கையை இறுக பத்திக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் நாம ஆரம்பத்துல இருந்தே இறுக பத்திக்கிச்சா தொலைஞ்சு போக வேண்டிய அவசியமே வராது இல்லையா? இந்த ஆழமான கதையை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு எளிய நீதிகதை மாதிரி தெரிஞ்சாலும் நாம யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை விட்டுட்டு போகுது. ஆமா. ஆனா இந்த கதை ஒரு முக்கியமான இடத்துல முடியுது. இது இழப்புக்கு பிறகு உண்மைய உணர்றதோட முடிஞ்சிடுது. ம் அந்த பையன் அழறான், அவனுக்கு அப்பா வேணும்னு கேக்குறான். அதோட கதை முடிஞ்சிடுது. ஆனா அது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. அது என்ன கேள்வி? திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன குழந்தை எப்படியாவது தன் அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம், யாராவது உதவி செய்யலாம், இல்லனா அப்பாவே தேடி வந்துடலாம். சரி. ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒருத்தரால அந்த இழந்த பொருளாதாரம், ஆரோக்கியம், நிம்மதிய மறுபடியும் அவ்வளோ சுலபமா கண்டுபிடிக்க முடியுமா? ம் அது கஷ்டம்தான். அந்த பயணம் எப்படி இருக்கும்? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த பையனை போல நாம உண்மையை உணர்ந்தா மட்டும் போதுமா? இல்ல இழந்ததை மீட்டெடுக்கிற பயணம் அதை விட ரொம்ப கடினமானதா இருக்குமா?